என்ன? என் செல்லம், என் சொல்லோ குட்டி, எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க? நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அடி தூள். கல்பனா, அதான் ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, அப்புறமா ஏன் என்ன இந்த ட்ரெஸ்ஸோடய உட்கார வச்சிருக்க? உடம்பெல்லாம் ரொம்ப அரிக்குது. ஏங்க, உங்களால கொஞ்ச நேரம் பொறுத்துக்க முடியாதா? நாம இந்த போட்டியில ஜெயிக்கணும்னு எங்க அம்மா மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு அங்கிருந்து பறந்து வந்துட்டு இருக்காங்க. அது வரைக்கும் பொறுத்துக்க மாட்டீங்களா? அரிக்குது. எனக்கு மட்டும் அரிக்கலையா? நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்ல, அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க அம்மா வந்துருவாங்க. அது வரைக்கும் இந்த மேக்கப்ப கலைக்க கூடாது, கலைக்க கூடாது, கலைக்க கூடாது சொல்லிட்டேன். என்னாச்சு? எனக்கு முதுகெல்லாம் அரிக்குதுங்க. உனக்காச்சும் முருகுதான் அரிக்குது, எனக்கு உடம்பெல்லாம் அரிக்குது. எப்படிதான் இதெல்லாம் போட்டுட்டு நடிக்கிறாங்களோ தெரியலையப்பா. ஆமாங்க, நாமளாவது பரவாயில்ல, 1 மணி நேரம் தான் அந்த ட்ரெஸ் போட்டுட்டு நடிச்சோம். ஆனா நடிக்கிறவங்கள இதை போட்டுக்கிட்டு எப்படிதான் நாள் பூரா டயலாக் பேசி நடிக்கிறாங்களோ. நடிக்கிறவங்க பாடு ரொம்ப கஷ்டங்க. ஆமா ஆமா. நாடா, அந்த அம்பை கொஞ்சம் கொடுங்களே. என்னது? அந்த அம்பை கொஞ்சம் கொடுங்க. எதுக்கு? இவர் வேற நேரம் காலம் பார்க்காம கேள்வி கேட்டுக்கிட்டு. என்ன சுகம். எதுக்கு பயன்பட வேண்டிய அம்பு எதுக்கு பயன்படுது பாருங்க. உங்களுக்கு வேணுமா? ஐயா வேண்டாமா, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். ஓகே. எங்க அம்மா தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாங்க, ஜோடியா சேர்ந்து நின்னு போய் கதவை திறக்கலாம். இருக்கு, நீயே கதவை திறப்போ. இந்த கோலத்துல நம்மள பார்த்தா அப்படியே அசந்துருவாங்க. வாங்க வாங்க வாங்க, எந்திரிங்க எந்திரிங்க. அதெல்லாம் எடுத்துக்கோங்க. இது கூட வேணுமா? ஆமா. புடிங்க புடிங்க. ஐயோ, இது என்ன ரூமுக்குள்ள இருந்து புகையா வருது? மகாபிரபு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, சீதா தேவி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எதுக்கு? அம்மா, நான் இந்த கெட்டப்ல எப்படி இருக்கேன்? கல்பனா, சும்மா சொல்லக்கூடாது. நம்ம வீட்டு செவுத்துல தொங்குற ராமர் சீத்தை படம் மாதிரியே இருக்கீங்க. ஐயோ, என் கண்ணே பட்டுடு போல இருக்கு. தேங்க்ஸ்மா. உள்ள வா. உள்ள வாங்க அத்தை. வாமா. வாங்க. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குதுடா. நிஜமாவே நானே எதிர்பார்க்கல. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வீரையாவை பாரு, என்ன பரபரக்குறான். எப்படி அது? வணக்கம் சார். வாங்க வாங்க. உங்களுக்கு 100 ஆயுசு. இப்பதான் உங்க ப்ரோகிராம பார்த்தோம், நல்லா ரசிச்சுட்டு இருந்தோம். இவங்களெல்லாம் அவ்வளவு அழகா காமிச்சிருக்கீங்க நீங்க. சார், நீங்க நல்லா பண்ணியிருந்தீங்க. உங்களோட பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இருந்தது. அதனால தான் சார் நாங்க எதையுமே கட் பண்ணாம அப்படியே போட்டோம். அது சரிதான். சரிங்க சார், இன்னைக்கு போட்டிக்கெல்லாம் தயாரா இருக்கீங்களா? தயார் தான் நினைக்கிறேன். என்னம்மா, ரெடியா? நான் ரெடி மாமா. கல்பனா, நீ? சரி, நல்லா தயார் பண்ணிருக்கீங்கல்ல? நைட் ஃபுல்லா பிராக்டீஸ் தான்ப்பா. டேய், கலக்கறண்டா எல்லாரும். உங்க 2 பேர்ல யார் ஜெயிச்சாலும் சரிடா, நம்ம குடும்பத்துக்கு தானே பெருமை. நாங்க தான். சரிங்க சார், நீங்க எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? போயிடலாம்ல? ஓகே ஓகே சார். நல்லா பண்ணோம்டா. டேய், கேமரா ரோல், ஆக்ஷன். ஜீ தமிழ் தொலைக்காட்சி வழங்கும் நவராத்திரி திருவிழா கடந்த 3 நாட்களா நடந்துட்டு இருக்கு. இந்த போட்டிகள் ரொம்ப சுவாரஸ்யமாவும் ரசிக்கும்படியாவும் போயிட்டு இருக்கு.
இந்த போட்டியோட 4வது நாளான இன்னைக்கு நாம பார்க்க போறது பாட்டு போட்டி. இந்த போட்டியில பங்கெடுக்கிற நம்மளோட கண்டஸ்டன்ட்ஸ் ஒரு பக்தி பாட்டோ இல்ல ஒரு கீர்த்தனையோ பாடணும். இந்த போட்டியை நமக்காக ஜட்ஜ் பண்றதுக்கு ஒரு செலிபிரிட்டி ஜட்ஜ் இங்க வந்துட்டு இருக்காங்க. அவர் வேற யாருமே இல்ல, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபேமஸ் பிளேபேக் சிங்கர் தான் அவரு. அவர் வாய் திறந்து பாட ஆரம்பிச்சாலே 5 வயசு குழந்தையா இருந்தாலும் சரி, இல்ல 30 வயசு இளைஞனா இருந்தாலும் சரி, இல்ல 60 வயசு பெரியவரா இருந்தாலும் சரி, ஆடாம இருக்கவே முடியாது. கிராமிய பாடல்கள் மூலமா நமக்கு அறிமுகமாகி சினிமாவுல பாடி தனக்குன்னு ஒரு தனி தன்மையை பிடிச்சிருக்க கூடிய ஒரு திறமையான பாடகர். லெட்ஸ் வெல்கம் our celebrity judge, playback singer வேல்முருகன். உசிரெடுத்து வச்சுக்கிட்டார கண்ணால என தின்னாடா கொஞ்சம் தண்ணி போ அட சொம்புக்குள்ள ஊத்தி வச்சு நித்தம் குடிச்சு என கொண்டாடா என் பொட்ட காட்டுல ஆரங்கட்டி மழை பெஞ்சு யாரொன்னு ஓடுறத பாரு அடப்பட்டா முச்சிதான் சட்டையில ஒட்டிக்கிச்சு பட்டாசு போற. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். வாங்க சார், வாங்க. வெல்கம் சார். இந்தாங்கப்பா. வணக்கம் சார். இந்தாங்க சார். வணக்கம் வணக்கம். வணக்கம் சார். சார் அவங்களுக்கு பயமான ஃபேன் சார். உங்க பாட்டுல ரொம்ப பிடிக்கும். குறிப்பா இந்த கழுகு பத்துல அம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம் அத காதல்னு சொல்லுறாங்க அனைவரும். சமா சாங் சார். ஐ பிச்சு. அருமை சார். செம்மையா பாருங்களேன் சார். நீங்களே பாடகரா இல்லாம சார் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆரம்பிச்சிடலாம். ஸ்ருதி சாருக்கு ஒரு லிங்க் கொடுத்து சாங் பாட சொல்லி அப்படியே போயிடுமா? ஓகே வாங்க. சார். வரேன். வாங்க சார். ஆக்ஷன். சார், நீங்க இந்த ஷோக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு. இந்த ஷோவை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க சார். எல்லாருக்கும் வணக்கம். அதாவது ஜி தமிழ் தொலைக்காட்சி இந்த 9 நாள் நவராத்திரி திருவிழாவை வந்து இவ்வளவு பிரம்மாண்டமாக இவ்வளவு பெரிய ஒரு சர்ப்ரைஸாக வந்து பெரிய லெவலில் கொண்டு வருவாங்க அப்படிங்கிறத நான் நினைக்கவே இல்லை. நாம் ஏதோ சாதாரணமான நிகழ்ச்சி தான் போகிறோம், சாதாரணமான ஒரு போட்டிக்கு தான் போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் இங்கே பார்த்தா உண்மையிலேயே ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் இல்லத்தரசிகள் வந்து நிறைய பேர்கள், எவ்வளோ பேர்கள் வந்து அவங்கவுங்க வீட்டிலேயே நல்ல திறமைசாலிகளாக பயங்கரமாக அவங்க இருப்பாங்க. அந்த திறமையை எப்படி கொண்டு போய் காட்டுறது, எங்கே ஒரு மேடை கிடைக்கும், யார் மூலமாக நம்ம திறமையை கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிலாம் நினைக்கிறது உண்டு. ஆனால் ஜி தமிழ் தொலைக்காட்சி இன்றைக்கி நம்முடைய நவராத்திரி திருவிழா மூலமாக அந்த இல்லத்தரசிகள் யாருக்கெல்லாம் திறமை இருக்குதோ அத்தனை பேருக்கும் ஒரு சர்ப்ரைஸான ஒரு அழகான மேடை போட்டு கொடுத்து இந்த மேடையில் அற்புதமான வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அதில் நிறைய பேர் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும், அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை ஊக்குவிக்கணும். உண்மையிலேயே சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் பங்கு பெற்ற அத்தனை பேருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். ஜி தமிழ் தொலைக்காட்சிக்கு மீண்டும் ஒரு முறை இந்த நவராத்திரி மூலமாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி சார். நன்றி. இந்த போட்டியை பத்தி இதை விட அழகா வேற யாராலையும் சொல்லிருக்க முடியாது. வழக்கமா உங்ககிட்ட எல்லாரும் கேக்குறது தான் ஒரே ஒரு பாட்டு. எங்களுக்காக நீங்க அந்த பாட்டை பாடி இந்த ஷோவை ஆரம்பிச்சு வச்சிடுறீங்களா? ஆமா சார். சார் 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 ப்ளீஸ் சார். அடிக்கருப்பு நிறத்தழகு, அடிக்கருப்பு நிறத்தழகு, அடிக்கருப்பு நிறத்தழகு, உதட்டு செவப்பழகு, சில்லறைய சதறிட்டண்டி, உன் சிரிப்பில் சில்லறைய சதறிட்டண்டி, உன் குங்கும உதட்ட வச்சு குழுந்து சிரிக்கையில இத ரெண்டு துடிக்குதடி, அதை பார்த்து என் மனசு தவிக்குதடி, உன் உதட்டுக்கு சொந்தக்காரண்டி, நான் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கடி, உன் உதட்டுக்கு சொந்தக்காரண்டி, நான் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கடி, கட்டுக்கோப்பில் வாழ்ந்த வண்டி, கட்டுப்பாட்டில் இந்த வண்டி, கலைஞ்சது ஏந்த வண்டி, உன்னை பார்த்து கலைஞ்சது ஏந்த வண்டி, அடிக்கருப்பு நிறத்தழகே, அடிக்கருப்பு நிறத்தழகே, அடிக்கருப்பு நிறத்தழகு, உதட்டு செவப்பழகு, சில்லறைய சதறிட்டண்டி, உன் சிரிப்பில் சில்லறைய சதறிட்டண்டி.